ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங்க இன்னும் டீப்பரா எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? என்ன கேட்குறோம் அப்படின்னு கேட்கும்போது, விசுவாசத்துக்கு தக்கதான வார்த்தைகளை கேட்டுட்டே இருக்கணும். பொதுவா ஆண்டவர் பைபிள்ல சொல்லுவாரு, நான் செஞ்சதெல்லாம் எழுதி என்ன பண்ணுங்க, உங்க பிள்ளைகள் காதுபட வாசிங்க வாசிங்கம்பார். யோசுவா சண்டை போட போவார். அப்பயும் ஆண்டவர் சொல்லுவார், அதை எழுதி யோசுவாவுடைய காதுபட வாசி. ஏன் எழுதி வைக்க சொல்றாரு? எழுதி வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சம்பவம் நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அந்த ஜென்ரேஷனுக்கு அது தெரிய தான் போகுது, அவங்களுக்கு ஆண்டவர் நம்மளை எவ்வளோ பெரிய பலத்தை கையில் கொண்டு வந்தார்னு. ஆனால் ஏன் எழுதி வைக்கணும் போது, இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்ல 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 நம்முடைய தேவனை பற்றினான அந்த அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், எவ்வளோ விடுதலையாக்கக்கூடியவர், எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அவங்க கேட்க 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 தான் அவர் மேலே அவங்களுக்கு விசுவாசம் வரும். அப்போ சபைகளும் சரி, வீடுகளிலும் சரி, நம்ம தேவனை பத்தி பிள்ளைகிட்ட சொல்லிட்டே இருக்கணும். நாம இன்னைக்கு எதை அதிகமா பேசுறோமோ அதுதான் அவங்களுடைய நம்பிக்கையா மாறுது. நீங்க எதிர்காலத்துக்கு பணம் தான் தேவைன்னு பேசினா அவங்க நம்பிக்கை பணமா மாறுது. எதிர்காலத்துக்கு படிப்பு தான் தேவைன்னு சொன்னா அவங்க நம்பிக்கை படிப்பா மாறுது. எதிர்காலத்துக்கு தேவனை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா அவங்களோட நம்பிக்கை தேவனா மாறுது.